ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் Abismarthome. இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு சமையலறையை தான் சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய கிச்சன்லாம் கிடையாது, காம்பேக்டான கிச்சன் தான். இப்போ இது வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். இதில் வந்து நான் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு 2 கிட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. நான் எதனாச்சும் பண்ணனா கூட ஒரு மாடிஃபை பண்ணும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணனா கூட என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து எனக்கே தெரியாமல் ஏதாவது பெரிய வேலை பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ இருக்கிறத அப்படியே போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இதில் ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஓப்பன் ஷெல்ஃப்லாம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு மை கிச்சன். இதில் ஃபஸ்ட்டு என்டர் ஆன உடனே நாங்கள் வால் மவுண்டட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக் தான் வச்சுருக்கோம். அதில் மேலே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாத்திரம், ஸ்நாக்ஸ் ஏர்லாக் பாக்ஸில் போட்டு மேலே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பவுல்ஸு, டம்ளர்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் பிளேட்ஸ் எல்லாம் நான் சைஸ்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கீழே கிளாஸ் டம்ளர்ஸ்லாம் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஓப்பன் ஷெல்ஃபாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வால் மவுண்டட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு நீட் லுக். இது நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், பாத்திர கடையிலையும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே கவுண்டர் டாப்க்கு மேலே பார்த்திங்கன்னா ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருப்பேன். பக்கத்தில் நைஃபு, லைட்ரு, சிசரு எல்லாமே இதெல்லாம் இந்த சைடு வச்சுருப்பேன். பக்கத்துலேயே பெப்பர் மில்லர், ஆயில் கண்டெய்னர் இதெல்லாம் வச்சுருப்பேன். குழந்தைங்க இருக்கிறதுனால கைக்கு எட்டாத மாதிரி நம்ம நைஃபு, இந்த ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் இந்த மாதிரி மேலே தூக்கி வைக்கிறதா நமக்கு சேஃபு. குக்கிங் முடித்தோடனே எடுத்து வச்சிடலாம். இதில் டீ பவுடர், சுகர்லாம் நான் மேலே வச்சுருக்கேன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் நான் மேக்ஸிமம் எதுவுமே வைக்க மாட்டேன். இந்த மிக்ஸி அண்டு சால்ட்டு தான் இருக்கும். அப்புறமா இந்த கவுண்டர் டாப்பில் எப்பயுமே மார்னிங் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் எனக்கு குக்கிங் ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும். இதில் சால்ட்டு 1 kg பிடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த பக்கம் மிக்ஸி வச்சுருக்கேன். இது எப்பயுமே ஃபிக்ஸடாக இந்த இடத்துல தான் இது ரெண்டுமே இருக்கும். மணி பிளான்ட் மட்டும் அப்பப்போ சேஞ்ச் ஆகும் அங்கங்கே. பட் மார்னிங் டைம் வாட்டர் ஜக் நான் பக்கத்தில் வச்சுப்பேன். வாட்டர் ஜக் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் சமைக்கும் போது ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு டைம் லிட்டில் பிட் சேவ் ஆகும். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷெல்ஃப்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கவுண்டர் டாப்க்கு கீழே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அண்டு வெஜிடபிள் பேஸ்கெட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இருக்காது. இதில் கோக்னட் அண்ட் பம்கின் தான் இருக்குது. அப்புறம் பவுல்ஸ் தான் இருக்குது. ஏன்னா கிட்ஸ் ஒரு நாள்லேயே அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருந்தா அதெல்லாம் ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க. அதனால் சின்ன சின்ன பவுல்ஸ், சம்டைம்ஸ் குழந்தைங்களோட சொப்பு ஜாமானம் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 2 ஷெல்ஃப் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா கெஸ்ட் வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா பவுல்ஸு, பிளேட்ஸு அதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பாட்டு, ஆயில் கேனு, புட்டுக்குடம் இதெல்லாம் வச்சுருப்பேன். இதில் அப்படியே கவுண்டர் டாப்க்கு மேலே சைடில் பார்த்திங்கன்னா சின்னதாக செல்ஃப் கொடுத்துருப்பாங்க. இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. இதில் பார்த்திங்கன்னா குக்கரோட வெயிட்டெல்லாம் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை மேலே அந்த சைடில் எப்போயுமே ஃபிக்ஸடாக அந்த இடத்துல தான் வச்சுருப்பேன். பக்கத்துலேயே நான் ஸ்பைஸ் ரேக் வச்சுருக்கேன். இதில் கடுகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். இது சப்போஸ் தவறி கீழே விழுந்தாலும் இது பிளாஸ்டிக் தான், ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் இஞ்சி தட்டுற கல் ப்ளஸ் சானிடைசர் இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். சானிடைசர் எதுக்காகனா நான் நைட்டு படுக்கிறப்ப அந்த சிங்க்கில் அந்த சிங்க் ஹோலில் இந்த காக்ரோச்சஸ், குட்டி குட்டி இன்செக்ட்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு படுப்பேன். பக்கத்தில் ஃபில்ட்ரு பக்கத்தில் செம்பித்தா லிக்விடு, பிட்டாமரி பவுடர் இதெல்லாம் சைடில் வச்சுருக்கேன். பக்கத்தில் சாப்பிங் போர்டு, மேலேயே ப்ளக் பாயிண்ட், எக்ஸாஸ்ட் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடியில் பாட்டில் வாஷ் பண்ணுற ப்ரஷ்லாம் வச்சுருப்பேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் குட்டியாக சின்ன டஸ்ட்பின் வச்சுருப்பேன் சிங்க் கிட்ட. இந்த டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பிளேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு சிங்கில் போடும்போது அந்த கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் இதில் நம்ம போட்டுட்டோன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கொசுலாம் வராது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா எம்டி சிலிண்டர், வாட்டர் பீட்ஸ், அந்த டிஷ்வாஷர் சோப்லாம் வச்சுருக்கேன். கீழே வேறு எதுவும் அதிகம் வைக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா செம்பு குடம் வச்சுருக்கேன். இதில் நைட் தான் வாட்டர் ஃபில் பண்ணி வைப்பேன். டெய்லியும் ஜீரகம், ஒரு நாள் சோம்பு,
சோம்பு, ஒரு நாள் வந்து நன்னாரி வேறு இதெல்லாம் போட்டு வைப்பேன். இன்றைக்கி எதுவும் போடலை, மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற பாட்டு, குக்கரு இதெல்லாம் வந்து நான் முன்னாடி கீழே வச்சுருக்கேன். அதே போல் குக்கிங் பண்ணி முடித்த உடனே நான் வந்து குக் பண்ண ஐட்டம்லாம் எடுத்து நான் இங்கே தான் எடுத்து வச்சுருவேன் மேலே. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, அதுக்கு மேலே வந்து ஒரு கவர் வச்சுருக்கேன். அந்த கவரில் பார்த்திங்கன்னா சைடில் இந்த பக்கம் 3 செக்ஷனாக கவர் இருக்கும், அந்த பக்கம் 3 செக்ஷனாக கவர் இருக்கும். சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸு, பென்னு, ஸ்டாப்லர் இதெல்லாம் வச்சுருப்பேன். ஸ்டிக்கி நோட் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குக் பண்ணும்போது தான் எது மிஸ் ஆச்சு அந்த மாதிரிலாம் ஞாபகம் வரும். அப்பப்போ நம்ம வந்து குக் பண்ணும்போது நம்ம எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகும்போது இதை அப்படியே எடுத்துக்கலாம். நான் இது 6 மந்த் முன்னாடி நான் ஊருக்கு போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு வச்சேன், அது ஃபேடே ஆயிடுச்சு, அப்படியே இருக்குது. அதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இங்கே சைடில் வந்து இந்த 3 செக்ஷனாக இருக்கிறதுல டேப்லெட்ஸு, அந்த பூக்கட்டுற நூல் இதெல்லாம் இருக்கும். சைடில் ஸ்டாப்லர்லாம் வச்சுருப்பேன். மேலே வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டு வச்சுருக்கேன். ஃப்ரூட் பேஸ்கெட்டு ப்ளஸ் பின்னாடியே வந்து டேப் வச்சுருக்கேன். டேப் வந்து எதுக்குன்னா வந்து மார்னிங் வந்து எஃப்எம் கேட்டுகிட்டே தான் நான் குக்கிங் பண்ணுவேன். என்ன தான் நம்ம டென்ஷனாக இருந்தாலும் நமக்கு டக்குன்னு எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டிருந்தா ரொம்ப ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி நல்லா அப்படியே மைண்ட் கூல் ஆகிடும், மைண்ட் சேஞ்ச் ஆகிடும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி கரண்ட் நியூஸ் தெரிஞ்சுக்கலாம், எஃப்எம் மார்னிங் கேட்கும்போது ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கலாம். இதோட ஸ்பீக்கர்ஸ் அப்படியே டாப் ஷெல்ஃபில் மேலே தூக்கி வச்சுருக்கோம். ரொம்ப டென்ஷனாக குக் பண்ணுறவங்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப். இந்த ஸ்பீக்கர் பக்கத்துலேயே நியூ கிளாஸ்வேர் ஐட்டம், ஆப்பிள் சைடர் வினிகர், ஹேண்டில் பேஸ்கெட்டில் வந்து டிஷ்யூ ரோல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழ் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா கப் அண்ட் சாசர், டொமேட்டோ பேஸ்கெட், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற அந்த கிளாஸ் பாட்டில்லாம் வச்சுருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்கெட்டில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது கண்ணாடி பாட்டிலும் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது. அதே சமயம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் இந்த ஷெல்ஃப்லேயே நான் வந்து ஹஸ்பண்டோட காப்பர் பாட்டில், கிளாஸ் பாட்டில் இதெல்லாம் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் கண்டெய்னரில் வந்து நான் கொஞ்சமாக ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் டெய்லியுமே ரைஸ் வந்து இதிலேருந்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது பண்ணிப்பேன். ஏன்னா ஹோல் ரைஸ் ட்ரம்மில் நம்ம வந்து டெய்லியும் அவசரத்தில் நம்ம எடுக்கும்போது லைட்டாக தண்ணி பட்டுச்சுனாலும் ஹோல் இது ரைஸுமே வந்து வண்டு வச்சிரும்னு அம்மா சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் கண்டெய்னரில் நான் எடுத்து வச்சுப்பேன். அதுக்கு மேலே பூண்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த 3 டயர் கண்டெய்னர் வந்து இது பிளாஸ்டிக் தான். இந்த 3 டயர் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி இந்த மாதிரி அழகாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து தால் ஐட்டம்ஸ், வத்தல் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இதோட கார்னரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பைசஸ்லாம் வச்சுருப்பேன், பட்டை, கிராம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருப்பேன். அதுக்கு கீழ் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் 1 kg, 1/2 kg அந்த மாதிரி வெயிட்டாக இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் இந்த பேஸ்கெட்டில் நான் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பேஸ்கெட்டில் வந்து நான் மிக்சியோட ஜூஸர் ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து இதில் வச்சுருக்கேன். அதுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மேக்கர் வச்சுருக்கேன். சப்பாத்தி மேக்கர் வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஆலு பரோட்டா இதுக்கெலாம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அங்கே வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா ரைஸ் ட்ரம், ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ், வீட் ஃப்ளார்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த தவா ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வச்சுருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக. இதில் வந்து கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட்டு, பனையாரக்கல், கேஸ்ட் அயர்ன் ஐட்டம்ஸு, குக்கரு, ஹாட் பாட்டு எல்லாமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம். பக்கத்துலேயே வந்து டில்ட்டிங் வெட் கிரைண்டர் வச்சுருக்கேன். அதுக்கு மேல் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ரேக் ஒன்று இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வந்து வெஜிடபிள் சாப்பரும் வந்து அரிசி மெஷர்மெண்ட் கப்பும் வந்து வச்சுருக்கேன். மேலே வந்து சின்னதாக ஒரு கப்பில் வந்து இந்த க்ரீன் டீ பேக்ஸ்லாம் வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த லாக் கிளிப் வந்து வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃப்லேயே நான் வந்து மேக்ஸிமம் இந்த 2 ஜார் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த 2 ஜார் வச்சுருக்கேன். ப்ளஸ் பக்கத்தில் வந்து இந்த சுகர் கேன் மொலாசஸ் வந்து வச்சுருக்கேன். அது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்துட்டு நான் வந்து எக் பீட்டர், அந்த சப்பாத்தி ரோலர், கட்டர் எல்லாம் வந்து வச்சுருப்பேன். இதெல்லாம் விசிபிளாக தெரிஞ்சால் வந்து குழந்தைங்கள்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளோஸ்டான பாக்ஸில் வந்து நான் வச்சுருக்கேன். அப்படியே நெக்ஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 3 ஜாடிலையுமே வந்து ஒன்றில் வந்து வரமிளகா, ஒன்றில் வந்து வாட்டர் பீட்ஸ் போட்டு நான் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன். பிகாஸ் தண்ணியில் நம்ம போட்டு வச்சுருந்தோன்னா மஸ்கிட்டோஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்து உப்பு போட்டிருக்கேன். இதில் 3லேயும் வந்து பார்த்திங்கன்னா வால்நட், ஒயிட் பெப்பர், ரசப்பொடி இதெல்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கப் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்பு, ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டு. ஸோ நான் இதை வந்து டெய்லி யூசேஜில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து
ஸ்பூன் ஃபோர்க் இதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கறித்தூள், சாம்பார் தூள், பொட்டுக்கடலை, ராகி ஃப்ளார், கீ இந்த ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுருப்பேன். மெயினாக சில்வர் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் எண்ணெய் பிஸ்காக இருக்கும், நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வந்து பிளாஸ்டிக்கில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். மெயினாக ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ஈவன் மாடுலர் கிச்சனில் கூட நீங்கள் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து அத்தி பவுடர், இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் வந்து நான் இந்த பேஸ்கெட்டில் வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய 2 குழந்தைங்களுக்குமே எட்டாது. ஸோ நான் வந்து இந்த ஷெல்ஃபில் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் சியா சீட்ஸ், ட்ரை கிரேப்ஸ், மேத்தி லீவ்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் இதெல்லாம் வச்சுருப்பேன். அதே போல் இந்த பெரிய கிளாஸ் ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸு, பாதாம், ட்ரை கிரேப், நாட்டு சக்கரை இதெல்லாம் வச்சுருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரிஞ்சதுன்னா நம்ம டெய்லியும் மறக்காமல் நம்ம குழந்தைங்களுக்குலாம் எடுத்து கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். நம்ம வந்து நினைப்போம், ஆனால் மறந்துடுவோம் டெய்லியும் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணோன்னா. ஸோ நம்ம டெய்லியும் இந்த மாதிரி விசிபிளாக வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மேல் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் வந்திங்கன்னா 50 கிராம், 100 கிராம் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸில் இருக்கிற க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் இதில் நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறத வந்து இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ் வந்து இதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற சில்வர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து எப்போயாச்சும் தான் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி அதில் வச்சுருப்பேன். அதில் வந்து ஃப்ளாஸ்க்கு, கிளாஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்பேன் பக்கத்தில். இதில் எல்லா ஷெல்ஃப்லையுமே பார்த்திங்கன்னா நான் வால் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து எனக்கு ஆக்சுவலாக நெய்பர் ஃப்ரெண்ட் தான் எனக்கு வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஸோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எதனாச்சும் ஸ்பில் ஆச்சுனாலும் நம்ம நீட்டாக தொடச்சிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் நான் இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அப்படியே புதுசு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோன்னாவே டஸ்ட் இருந்துச்சுன்னா லைட்டாக நம்ம தண்ணியில் வச்சு தொடச்சிக்கலாம். நம்ம லைட்டாக சோப்பு போட்டே நம்ம வாஷ் பண்ணி தொடச்சிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். உங்களுக்கு ஹீட்டான ஐட்டம்ஸ் கூட வச்சுக்கலாம். பார்த்தா வந்து உங்களுக்கு வுட்டில் இருக்க மாதிரியும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இதே நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் போட்டிங்கனாலோ இல்லை ஷெல்ஃப் ரோலர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலோ நகர்ந்துக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். பட் இது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபைனலாக நம்ம டோர்கிட்ட போனோன்னா அதோட பேக் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேரி கவர்லாம் நான் கலெக்ட் ஆகிறதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு சின்ன ஹோல் போட்டு நான் வந்து ஆணியில் மாட்டியிருக்கேன். அதெல்லாம் நான் வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுப்பேன். ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு ஒரு எமர்ஜென்சினா நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே நான் வந்து ஏப்ரான் வச்சுருக்கேன். ஏப்ரானுக்கு கீழே வந்து ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸில் கிளிங் ரேப், அப்புறம் சில்வர் ஃபாயில், ஜூஸ் ஃபில்டர் இதெல்லாம் நான் வந்து இதில் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் அப்பப்போ எப்போயாச்சும் தான் ரொம்ப ரேராக இந்த சில்வர் ஃபாயில்லாம் நான் எடுப்பேன். கிளிங் ரேப் வந்து அப்பப்போ எடுப்பேன் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு டாப் ஷெல்ஃபில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பாக்ஸாக இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ், ரொம்ப ரேராக எடுக்கிற ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.